இந்த அக்கா செஞ்ச அருவருப்பான அசிங்கமான வேலையை மட்டும் கேளுங்களேன். கீழே இருக்காருல இவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அந்த கார் ஆக்சிடென்ட்ல இவரோட கால் ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. சரின்னு ஹாஸ்பிட்டல் பண்ணப்போ டாக்டர் அதை பார்த்துட்டு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷனுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு இவருக்கு பிளட் டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அந்த பிளட் ரிப்போர்ட்ல தான் தெரிய வருது இவருக்கு HIV வைரஸ் இருக்கு அப்படின்றது. இதை கேட்டு இவரோட ஃபேமிலியும் இந்த போட்டோல இருக்காரு இவ தான் இவரோட அக்கா, இவளுக்கும் ரொம்பவே கஷ்டமாகிறது. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போதைக்கு இவருக்கு ஆபரேஷன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு இவரோட அக்கா வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம் அப்படின்னு புதுசா ஒரு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ்ல இவரை வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. போற வழியிலேயே அந்த தம்பியை இந்த அக்காவே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆனதுனால அவர் இறந்துட்டாரு அப்படின்றதே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு இறுதி சடங்கு பண்ண போறப்பதான் இவரோட அப்பா அந்த கழுத்துல ஒரு சில காயத்தை நோட் பண்ணிட்டு டைரக்டா அவங்க அக்காட்ட போய் கேட்கறாங்க. ஏன்னா அந்த அக்கா தான் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்தது. அவளும் ஓப்பனா சொல்றா நம்மளோட தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு வைரஸ் தொற்று இருக்குன்றது ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமா இருக்கும். நம்ம கௌரவத்துக்காக தான் இவனை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்றா. இந்த கேவலமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.